உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராணி, அந்த இச்சாதாரி யாருன்னு தெரியுமா? தெரியும் சாமி. என்னம்மா சொல்ற? தெரியுமா? தெரிஞ்சுமா பேசாம இருக்க? இச்சாதாரி யாருன்னு தெரிஞ்சும் அதுக்கே தெரியாம நான் ஒரு விளையாட்டை விளையாண்டு இருக்கிறேன் சாமி. இப்போ இங்க நம்பூதிரியாவும் வந்திருக்கிறது இச்சாதாரி தான் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்களாண்ட சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அதுக்கு தானே போன் பண்ணிக்கிறீங்க. எப்படி ராணி, நடக்க போறதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி சொல்ற? இதுக்கு பேர் தான் சாமி நாக வியூகம். நாம ஓடுற மாதிரி ஓடுனா நம்மள ஆளுங்க துரத்தின்னு வருவாங்க. புத்துக்குள்ள போற மாதிரி போயிட்டு வால் இருக்கும் போதே தலைய வெளிய விட்டு கொத்திரணும். அதோட வியூகத்தை எடுத்து அதுக்கு எதிராவே காய நகர்த்திக்கிறேன். இன்னொரு வியூகத்தையும் நான் சேர்த்து பண்ணிக்கிறேன். அதுதான் கூர்ம வியூகம். என்னம்மா சொல்ற? அத நான் கடைசியா இச்சாதாரியாண்ட உயிர் பொழைச்சிருந்தா அப்ப சொல்றேன். இப்போ நீங்க என்னாண்ட போன் பண்ணி சொன்னீங்கல்ல, இதே விஷயத்த தாத்தா வாண்டியும் ஒரு வார்த்தை மாறாம நீங்க சொல்லணும். என்ன ராணி திரும்பவும் குழப்புற? சாமி, இங்க தாத்தாவா இருக்கிறதும் இச்சாதாரி தான். என்ன நாராயணி, என்ன சொல்றமா? தாத்தா மட்டும் இல்ல, பாட்டி, சித்தி, தர்சினின்னு எல்லாருமா இச்சாதாரி உருவம் எடுத்து நிக்குதுங்க. நீ ஒரு கர்ப்பஸ்திரீ, தனியா நின்னு போராடிட்டு இருக்கியா? ஆமா சாமி, தாடிகார நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சு இங்க வந்தா மட்டும்தான் வீட்ல இருக்கிற எல்லாருமே உயிர் தப்பிக்க முடியும். சாமி, நான் இப்ப எதுக்கு போன் பண்ணி சொல்லுகிறேன்னு இப்ப புரியுதா? புரியுதுமா. அப்பதான் இச்சாதாரி தான் நினைச்சா மாதிரியே எல்லாமே நடக்குதுன்னு நம்பும். அதோட அது என்ன ஏமாத்தி ஏமாத்தி திரும்ப திரும்ப என்ன வரவிடாம பண்ணிட்டு இருக்குமா? அதேதான். அப்புறம் என் கணக்குப்படி இன்னும் 2 மணி நேரத்துல நீங்க வீட்டுக்கு வந்துருவீங்க. இச்சாதாரி அடகுற கடைசி கட்டத்துல இருப்போம். அந்த நேரத்துல இச்சாதாரிய பிடிக்க பிடார ராஜமகுடிய வாசிக்க ஆரம்பிப்பாரு. அப்போ அது எல்லா உருவத்துல இருந்து பாம்பா உருமாறும். அந்த நேரத்துல நீங்க இங்க வந்து பூஜை செஞ்சா கரெக்டா இருக்கும். சரிமா, நீ சொன்ன மாதிரியே செய்யற. நான் போட்ட கணக்கு தப்பானது பிடார விஷயத்துலதான். கடைசியில அவரே திரும்பி வந்துட்டாரு. அது அந்த கடவுள் சித்தம். ராணி, நீ எந்த அளவுக்கு யோசிச்சு ஒவ்வொரு காய நகர்த்தி இருக்க. நான் உன்னை என்னவோ நினைச்சிட்டேன், ஆனா உண்மையா நீ வேற லெவல். அப்பா, தாடிகாரனே வாயை திறந்து சொல்லிட்டான் தாத்தா. ஆமா, ஏதோ கூர்ம வியூகம்னு நம்பூதிரி சாமி கிட்ட சொன்னீங்களே, அது என்னது? ஆமா, முட்டை போட்டு தண்ணிக்குள்ள போய் நனைச்சு குஞ்சு பொரிக்கும். அதுதான் அதோட வலிமை. அதாவது தான் எண்ணத்தோட வழியா குஞ்சு வரணும்னு அது நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த பிரபஞ்சம் துணையா இருந்து அருள் புரியும். அந்த மாதிரி எங்கேயோ இருக்கிற அதோட முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் வரத அது நம்புச்சுல, அதத்தான் நான் இதுல சேர்த்துக்கினேன். நான் இந்த பூஜை செஞ்சா பலன் இருக்குதுன்னு கடவுள் அதுக்கு பரிபூர்வமா உதவுவார்னு நினைச்சேன். ஆதிசேஷனோட அருள் கிடைக்கும்னு நான் நினைச்சப்போ கூர்ம வியூகத்தின்படி ஒரு முட்டைய பொறிச்ச ஆம மாதிரி எங்கேயோ இருந்த அடைக்காம இச்சாதாரிய கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு மந்திரம் மாதிரி என்னோட எண்ணத்துக்கு வலிமை சேர்த்துக்கினே இருந்தேன். இந்த பூஜை பொய் இல்ல, உண்மைதான். அதுக்கு அந்த ஆதிசேஷனோட அருள் கிடைக்கும்னு நான் நம்பினே இருந்தேன். கடைசியில எல்லாத்தோட அருளும் கிடைச்சு இதுவும் நடந்துச்சு. சூப்பர் அண்ணி. என்ன இப்படி ஒரு கனவு? அதான் அந்த இச்சாதாரி அடிக்கி ஒண்ணுமே இல்லாம பண்ணியாச்சே, அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது.
என்னது உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பாம்பு முத்தம் கொடுக்கிற மாதிரி கனவுல வந்தது. உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுதே. ஐயோ, என்னது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்னது? ராணி பாவம் இப்பதான் நிம்மதியா தூங்குறா. அவளை எழுப்பி இதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா ஏன் எனக்கு இப்படி ஆகுது? அந்த இச்சாதாரி நம்ம வீட்டை விட்டு போயிருச்சு. ஆனாலும் அது இருக்கிற மாதிரியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. என்னது விரல்லாம் நீளமா இருக்கு? நேத்து பேனாவை கூட நம்ம யூஸ் பண்ணலையே. ஆ? என்ன இது அப்படியே இருக்கு? ஆ? அஞ்சல, அஞ்சல, என்னங்க என்னாச்சு? இல்ல இங்க பாரு, என் விரல்லாம் நீல நிறமா மாறிட்டே வருது. ஐயோ, என்னங்க அது? பூச்சி ஏதாவது கடிச்சிட்டா பாருங்க. இல்லையே அஞ்சல, அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. அம்மா, வளரு, தர்ஷினி, கொஞ்சம் வாங்கம்மா சீக்கிரம். நீங்க வாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க, மெதுவா மெதுவா, பாத்து பாத்து வாங்க வாங்க. அம்மா, வளரு, தர்ஷினி, ராணி, ராணி, யாராவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. ராணி, ராணி, தர்ஷினி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.